வணக்கம், வெல்கம் டு சுஷில்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது 3 விதமான பராத்தா. பாலக் பராத்தா, பனீர் பராத்தா, ஸ்வீட் கார்ன் பராத்தா. முதல்ல பாலக் பராத்தா செய்யலாம். பாலக்கோட மசாலா சேர்த்து ஸ்டஃப் பண்ணி பராத்தா செய்யலாம். நாம் இப்போ செய்ய போகிறது பாலக் மற்றும் மசாலா பொருட்களை நேரடியாக கோதுமை மாவில் சேர்த்து பிசைஞ்சு செய்ய போகிறோம். இது நல்ல சுவையாக இருக்கும். செய்கிறது வெகு சுலபம். வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1½ கப் கோதுமை மாவு, ஒரு கைப்பிடி சுத்தமாக கழுவி நறுக்கின பாலக்கீரை, 400 கிராம் கோதுமை மாவுனா 300 கிராம் பாலக் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பூண்டு பல், சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். சீரகத்தை கையில் தேய்ச்சி சேர்த்துடுறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை லேசாக க்ரஷ் பண்ணி வச்சது, உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விடுவோம். இதோட பாலக்கீரையை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கீரை சேர்த்துருக்கனால அளவாக தண்ணி சேருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். 20 நிமிஷம் போல் இது இப்படியே இருக்கட்டும். நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பராத்தா தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய சைஸில் உருட்டிக்கங்க. கொஞ்சம் ட்ரை மாவில் தேய்ச்சிப்போம். அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தவா சூடாயிடுச்சு. இதில் தேய்ச்சி வச்ச பராத்தாவை சேர்க்கிறேன். உங்கள் விருப்பம் போல் நெய்யோ எண்ணெயோ சேருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடுவோம். இதை அடுப்புலேருந்து எடுத்த உடனே சுட சுட சாப்பிட கொடுங்க. இதுக்கு தயிர் மற்றும் ஊறுகாய் போதும். தனியாக சைட் டிஷ் தேவையில்லை. பாருங்க, ரொம்ப சுலபமாக சுவையும் ஆரோக்கியமான பாலக் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் செய்ய போகிறது பனீர் ஸ்டஃப்டு பராத்தா. இது பிரேக்ஃபாஸ்ட், டிஃபன் அல்லது டின்னருக்கு கொடுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1½ கப் கோதுமை மாவு,
1 டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு மற்றும் எண்ணெய், நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு 200 கிராம் பன்னீர், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, பொடிசா நறுக்கின பச்சை கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் மற்றும் உப்பு. விருப்பப்பட்ட ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மாவை பிசைஞ்சுப்போம். தயிர், உப்பு, கூடவே எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பன்னீரை துருவிக்கலாம். பன்னீரை துருவி எடுத்துட்டு இதோட கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்ப்போம். பச்சை மிளகாய் நறுக்கினதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை சேர்ப்போம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சுக்கலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதை ரவுண்டா தேய்ச்சிப்போம். இது மேல ஒரு பன்னீர் உருண்டை வைப்போம். மடிச்சு விடலாம். பாருங்க, இந்த மாதிரி மடிங்க. அப்ப எல்லா சைடும் வரும். ஸ்டஃபிங் எல்லா சைட்லையும் கிடைக்கும். கோதுமை மாவு இருக்க சைஸ்க்கு கிட்டத்தட்ட அந்த அளவு பன்னீர் உருண்டையும் இருக்கும்படி செய்யுங்க. அப்ப நல்ல ஸ்டஃபிங் இருக்கும். ரொம்ப பிரஸ் பண்ண வேணாம், ஜென்டிலா அழுத்துங்க. இப்போ இதை தவால போட்டு எடுத்துடலாம். ஒரு தவாவை அடுப்பில் வச்சிருக்கேன். சூடாயிடுச்சு. கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். இதில் தேய்ச்சி வச்ச பராத்தாவை சேர்க்கலாம். மேலே கொஞ்சம் நெய் சேர்ப்போம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடுறேன். பாருங்க எவ்வளோ ஈவனா ஸ்டஃபிங் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் இருந்து எடுத்த உடனே சாப்பிட கொடுங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தயார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தயிர் மற்றும் ஊறுகாய் போதும். அடுத்து நாம் செய்ய போகிறது ஸ்வீட் கார்ன் பராத்தா.
இதில் லேசாக இனிப்பு இருக்கனால குழந்தைகளோட ஃபேவரட் பராத்தா இது. ஒரு பெரிய ஸ்வீட் கார்ன் எடுத்து ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வச்சா சொத சொதன்னு இருக்கும். வேக வச்ச ஸ்வீட் கார்னை உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு முறை போட்டுப்போம். ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதோட மற்ற பொருட்களை சேர்த்துடுவோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதோட பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி பச்சை கொத்தமல்லி, 4-5 பூண்டு பல் சேர்ப்போம். இதோட பொடிசா நறுக்கின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். மாவு பிசைறது பன்னீர் பராத்தாக்கு பிசைற மாதிரி தான். ஒரு உருண்டை மாவு எடுத்து லேசாக தேய்ங்க. ஓரங்களை விரல்களை வச்சு மெல்ல அழுத்தி கொடுங்க. நடுவில் கார்ன் ஸ்டஃபிங் பெரிய சைஸ் உருண்டையாக வச்சு ஓரங்களை இந்த மாதிரி மடித்து விடுங்க. எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். இதை கொஞ்சம் நல்லாவே ட்ரை மாவில் பரட்டி எடுத்து பராத்தா தேய்க்க வேண்டியதான். கொஞ்சம் ஜென்டிலாக தேய்ங்க. லேசாக வெளில வந்தால் பரவாயில்ல. ஸ்டஃபிங் தாராளமாக வைக்கும்போது அப்படி வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பில் வச்ச தவா சூடாயிடுச்சு. ஒரு பராத்தாவை சேர்க்குறேன். இது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் சேர்ப்போம். ஒரு புறம் வெந்ததும் திருப்பி போடுங்க. ரெண்டு புறமும் வெந்த பிறகு எடுத்துடலாம். கொஞ்சம் வெண்ணெய் வச்சு பரிமாறுங்க. ஸ்வீட் கார்ன் பராத்தா அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஊறுகாய் மட்டுமே போதும். சாதாரணமாக சப்பாத்தி அதுக்கு சைட் டிஷ் செய்கிறத விட இப்படி ஸ்டஃப்டு பராத்தா செய்கிறது ஸ்பெஷலாகவும் இருக்கும், செய்கிறதும் சுலபம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்க. இதுவரை சுஷியல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாதாரணமாக சப்பாத்தி அதுக்கு சைட் டிஷ் செய்கிறத விட இப்படி ஸ்டஃப்டு பராத்தா செய்கிறது ஸ்பெஷலாகவும் இருக்கும், செய்கிறதும் சுலபம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்க. இதுவரை சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.